அனைவருக்கும் எனது நவராத்திரி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நவராத்திரியை பற்றிய ஒரு சிறிய பதிவு இது. பெண்களுக்கான திருநாள் நவராத்திரி முன்பது நாள். பெண் போற்றப்பட வேண்டியவள் என்று பண்டைய காலத்திலிருந்து பெண்ணினத்திற்கு மரியாதை கொடுத்து நடத்தப்பட்ட நவராத்திரி திருவிழா இது. பெண்ணின் சக்தி அபரிமிதமானது. அது இந்த பிரபஞ்சமே அறிந்தது. பெண் நினைத்தால் எதை வேணாலும் சாதிப்பார். இந்த அபரிமிதமான சக்தி தற்போது வேறு வகையாக ஒரு வேண்டாத ஒரு மாடர்ன் யுகம் என்ற நிலையில் அது வேறு விதமாக பயன்படுத்தப்படுகிறது. அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வேண்டும் என்ற பதிவுதான் இது. பெண் பாரம்பரியத்தை, இந்திய நாட்டு பெண் பாரம்பரியத்தை உணர்ந்தவளாக இருக்க வேண்டும். அவள் புதுமை பெண்ணாக இருப்பது தவறே இல்லை. புதுமை என்பது ஒவ்வொரு நிலையிலும், ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் புதுமைதான் ஏற்றுக்கொள்ளப்படும். எங்கேயும் எதுவும் மாறாமல் இருப்பதில்லை. மாற்றம் என்பதுதான் உலகம். மாறும் பொழுதுதான் உலகம் வளர்கிறது. இதில் எல்லாத்துலேயுமே இது கல்ச்சர், நம்மளுடைய வாழ்வியல் எல்லாமே மாறுகிறது. மாற மாறதான் நாம் மேம்பாடு அடைவோம். அதே நேரம் என்னதான் இந்த உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் தேவை என்றாலும் தயவு செய்து உணருங்கள். மாற்றம் என்பது வேறு, வரம்பு மீறிய செயல் என்பது வேறு. உலக நடைமுறைக்கு, நம்மளுடைய பாரம்பரியத்திற்கு ஒத்து வராத செயல்கள் என்றுமே பாரதத்தில் ஜெயித்ததில்லை. பாரதத்தில் பெரிய லெவலில் ஜெயித்தவங்க நிறைய இருக்கிறாங்க. நிறைய முன்னோர்கள் வாழ்ந்தவர்கள் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காமல் அந்த பெண்கள் ஜெயித்திருக்கிறாங்க. உலக அளவில் பிரபலம் அடைந்திருக்கிறாங்க. அவங்க எந்த பாரம்பரியத்தையும் விட்டு கொடுக்கல. அப்படி புடவை கட்டி போர்த்தி தான் வாழணும்னு சொல்லலை, அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லலை. மாடர்னாக இருக்கலாம். மாடர்னுங்கிறது வேற, பாரம்பரியத்திலிருந்து விலகி போதல்ங்கிறது வேற. உடை நாகரீகம் கண்டிப்பாக தேவை. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் பெண்கள் நிறைய வளரணும். அவங்களோட அறிவு இன்னைக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா அவங்க கையில் உலகமே இருக்குது. தெரியாதது எதுவும் இல்லை. யாரையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. ஓரளவுக்கு அறிவு நுட்பம் இருந்தால் அவர்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. பெரிய பெரிய இடத்துல பெருசாக சாதிக்கிறாங்க. அந்த பெருசான சாதனைகள் அவர்களை உயர்த்த வேண்டும். ஒரு நொடி கூட தாழ்வான எண்ணங்களும் தாழ்வான மிக தரம் கெட்ட உடை அணிதலும் நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்றதல்ல. பெண்கள் கண்டிப்பாக உயரணும். அதை நான் எப்பொழுதுமே ஆதரிக்கிறேன். ஆனால் தயவு செய்து உடை நாகரிகம் என்ற கலாச்சாரத்தை வருங்காலத்தில் உள்ள பெண்கள் கண்டிப்பாக இழக்கவே கூடாது. இது இனி வரக்கூடிய நம்மளுடைய சந்ததியர்களுக்கு நாம் பதிய வைக்க வேண்டியது. ஒரு சில தந்தைமார்கள் இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்துறாங்க. அவங்க பொண்ணுங்க மேலே ரொம்ப என்ன சொல்கிறது, அளவுக்கு அதிகமான சுதந்திரத்தை கொடுத்து அவங்க மேலே அன்பு கொட்டி அவர்கள்தான் வாழ்க்கைன்னு வளராங்க. அவர்களே ஒரு சில நேரங்களில் முகம் சுளிக்கிறார்கள். இந்த பெண்ணுங்க ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, நம்மளால் சொல்லவும் முடியலையேன்னு.
ஒரு தந்தை மகளுடைய உடையை பார்த்து ஒரு நாளும் ஏன் என் பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணுறான்னு சொல்ல முடியாமல் தவிக்கக்கூடாது. அது ரொம்ப கொடுமை. நமக்கு எல்லாமே தெரியும், உலகமே நமக்கு வசம்னு நினைக்கிற மாடர்ன் பெண்கள் முகம் சுளிக்கும் வண்ணம் தந்தை தன்னிடம் சொல்ல தயங்கும் ஒரு உடையை ஏன் அப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க புரியல. திருந்தணும். இந்த காலத்து பெண்கள் திருந்தணும். நிறைய ஜெயிக்க பிறந்தவர்கள் தான் அவர்கள். அதில் ஒரு குறையும் இல்லை. நிறைய வளரணும், நிறைய மாடர்னாக இருக்கணும். மாடர்ன்கிறது வேற, பண்பாட்டு குறைவுங்கிறது வேற. பண்பாட்டை விட்டு விலகாமல் நல்லபடியாக வளரணும். இதுதான் என் தாழ்மையான வேண்டுகோள்.